எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்கன்னு நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சொந்தங்களை இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பதிவு என்னென்னா, நம்ம பாமன் முத்தனை மீன் வெட்டுறது தாங்க இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பாமன் முத்தனை ஒரு பக்கம் மீனை வெட்டுட்டோம். நான் ஒரு மீனவனா இந்த மீனை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற ஆசைப்படுறேங்க. நம்ம பாமன் முத்தனை இன்னைக்கு மீன் வெட்டுறாங்கல்ல, இந்த மீன் தான் சூர மீன்களில் ஏராள வகையான சூர மீன்கள் இருக்குங்க. ஏராள வகையான சூர மீன்கள் இருந்தாலும் ஒவ்வொரு சூர மீன்களுக்கும் ஒவ்வொரு பேர்கள் இருக்கும். இந்த சூர மீன்களே 2 வகையான மீன்கள் பிரிபடும். ஒன்று கிளவால வகை, ஒன்று சூர வகை. இந்த சூர வகை மீன்கள்லாம் லிமிட்டாக வளரக்கூடிய மீன்கள். ஆனால் இந்த கிளவாலைன்னு சொல்லக்கூடிய மீன் மிக பெருசாக வளரும். மிக பெருசாக வரும்போது அந்த மீனை நம்ம கிளவாலைன்னு சொல்ல மாட்டோம், அதுக்கும் பேர் மாறுபடும். என்ன பேர் சொல்லுவோம்னா பீப்புன்னு சொல்லுவோம். தமிழில் மாடு மாதிரி வளரக்கூடிய மீன் தாங்க கிளவாலை மீன். பார்க்குறதுக்கு சூர மீன் மாதிரி தான் இருக்கும். சூர மீன் மாதிரி இருக்குன்னு சொல்கிறத விட சூர மீன் வகைகள் தான், இந்த சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான். இந்த கிளவாலை மீன்கள்லாம் மாடு மாதிரி வளரும். இந்த சூர மீன்கள்லாம் ஒரு லிமிட்டாக வளரும். இந்த சூர மீன்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி கலரில் இருக்கும். இந்த கிளவாலை மீன்கள் வேறு மாதிரியான கலர் இருக்கும். வேறு மாதிரியான கலர்னா இந்த மீனுக்கு சைடில் ஒரு தூவி வரும்ல, அந்த தூவி உள்ள மஞ்சள் கலர் அடிக்கும். இது உள்ள கிளவாலை வகை. மொத்தத்தில் சூர மீன் தான். இது பெருசாக வளரும், இது லிமிட்டாக வளரும். அவ்வளோதான். சாப்பிட்றதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரியான டேஸ்ட்டில் தான் இருக்கும். மிக பெருசாக வரும்போது விலை அதிகமாக போகும், சின்ன சைஸாக இருக்கும்போது விலை கம்மியாக போகும். இதுதாங்க வித்தியாசம், வேறு எதுவுமே கிடையாது. இந்த சூர மீன்கள்லாம் சமைச்சு சாப்பிட எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பார்க்கறதுக்கு மீன் தோட்டத்தெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த மீனுடைய சதை கறி மாதிரி இருக்குங்க. நம்ம பகுதியிலலாம் சூர மீன் கிடச்சிட்டாலே கறியை சமைக்கிற மாதிரி தான் சமைச்சு சாப்பிடுவோம். மீனை சாப்பிட்ற மாதிரி நம்ம சாப்பிட மாட்டோம். ஒரு சில பேர் தான் இந்த சூர மீன்களை குழம்பு வச்சு பொரிச்சு சாப்பிடுவாங்க. பெரும்பாலும் பேர் கறியை சமைக்கிற மாதிரி தான் சமைச்சு சாப்பிடுவாங்க. அப்படி தான் சாப்பிட்டா நல்லா இருக்கும் சொந்தங்களே. எத்தனை பேர் இந்த சூர மீன்களை கறியை சமைக்கிற மாதிரி சமைச்சு சாப்பிட்ருக்கீங்க, இல்லை மீனை சாப்பிட்ற மாதிரி தான் இன்ன வரையும் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறத வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் சொந்தங்களே. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சூர மீன் சாப்பிட்றது நம்ம உடலுக்கு அவ்வளோ ஒரு ஊட்டச்சத்துங்க. இந்த ஜிம்முக்கு போய் உடல் அப்படி பெருசாக வச்சுருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் பெரும்பாலும் இந்த சூர மீன்கள் தான் சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ஊட்டச்சத்தான மீன். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இந்த சூர மீன்களை வாரத்துக்கு ஒரு முறைனாலும் வாங்கி பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும் சொந்தங்களே. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சூர மீன் சாப்பிட்றது அவ்வளோ ஒரு ஊட்டச்சத்துங்க. இந்த ஜிம்முக்கு போய் உடலை பெருசாக வச்சுருப்பாங்க பாருங்க, அவங்கெல்லாம் பெரும்பாலும் இந்த சூர மீன்கள் தான் சாப்பிடுவாங்க. நீங்களும் வாரத்துக்கு ஒரு முறையாவது சூர மீன்களை வாங்கி பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுங்க, நல்ல ஒரு ஊட்டச்சத்துங்க. நல்லது இருக்கும்போது ஒரு சில கெட்டதுகள் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த சூர மீன்கள் சமைச்சு அதிகமாக சாப்பிடும்போது அரிப்புகள் ஏற்படும். நார்மல் உடல் உள்ளவங்களுக்கு அரிப்பு ஏற்படும் போது இந்த தோல் பிரச்சனை உள்ளவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மீன் சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் என்னை பொறுத்தவரையும் எத்தனையோ முறை இந்த சூர மீன்களை நான் சமைச்சு சாப்பிட்ருக்கேன். ஆனால் அரிப்புலாம் வந்தது கிடையாது. அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சு தானே, அதே மாதிரி தான் பெரியவங்க சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். நம்ம என்ன அதிகமாக சாப்பிட போகிறோம், என்னைக்காட்டு கிடைச்சா சாப்பிட போகிறோம். அதனால நம்மளுக்கு அரிக்கலையோ என்னவோ, ஆனால் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அரிப்புகள் ஏற்படலாம். நான் சாப்பிட்ட வரையே நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது சொந்தங்களே. வாரத்துக்கு ஒரு முறை வாங்கி குழந்தைகளுக்கெல்லாம் சமைச்சு கொடுங்க, கண்டிப்பாக அவங்க உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சிக்கன் மாதிரி செய்யுங்க, சிக்கன் கிரேவி மாதிரி செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் தலை முள்ளெலாம் போட்டிங்க வச்சுங்களேன், வெறும் முள்ளாக தான் இருக்கும். ஆமாம், இது அப்படியே கறி மாதிரியே எடுத்து சாப்பிடலாம். இங்கே இல்லை, கிரேவி, சிக்கன் கிரேவி. கட்டை காணாமல் சிற்றாப்புல என்ன சொந்தங்களே, நம்ம பாமன் முத்தண்ணன் ஒரு பக்கம் மீனை வெட்ட, அந்த மீனை பற்றி நான் ஒரு மீனவனா உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனலில் பாமன் முத்தண்ணன் மீன் வெட்டுற வீடியோ பதிவு ஏராளமாக அப்லோட் பண்ணியிருக்கோம். ரெகுலராக பார்த்தவங்க நம்ம முத்தண்ணன்ட்ட பிடிச்ச ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துக்கிறேங்க. நம்ம முத்தண்ணனுமே யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம முத்தண்ணனுக்கும் கொடுங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய ஃபுல் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு. வேற ஒரு கடல் சார்ந்த தகவல்களாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தகவல்களாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமாக பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பற்றி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வரம் மீனவன். நன்றி. தொடர்ந்து வீடியோவை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.